இந்த உலகத்தில் மனுஷங்க மட்டும் இருந்தால் போதாதா, அனிமல்ஸ்க்கு என்ன வேலை அப்படின்னு யாராச்சும் உங்ககிட்ட கேட்டாங்கன்னா அவங்ககிட்ட இந்த குட்டி கதை சொல்லுங்கள். இந்த உலகம் உருவாகி கிட்டத்தட்ட 4.5 பில்லியன் வருஷம் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் உருவாகிறதுக்கு கிட்டத்தட்ட 2.5 பில்லியன் வருஷம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பாக்டீரியா அனிமல்ஸாக மாறுறதுக்கு கிட்டத்தட்ட 300லேருந்து 65 மில்லியன் வருஷங்கள் ஆயிருக்கு. பட் அனிமல்ஸ் உருவாகிறதுக்கு முன்னாடியே காடுகள், இயற்கையான நிறைய விஷயங்கள்லாம் உருவாகியிருக்கு. இப்போ நம்ம பார்க்குற அனிமல்ஸை விட அந்த டைமில் அனிமல்ஸ் எல்லாமே ரொம்ப பெருசாகவும் வித்தியாசமாகவும் வாழ்ந்துருக்கு. காடுகளை உருவாக்குறதுக்கு மேஜராக ஹெல்ப் பண்ண சில அனிமலோட லிஸ்ட்டில் யானை, பறவை, இந்த மாதிரி நிறைய மிருகங்கள் இருக்குது. யானைகள் ரொம்ப தூரம் நடந்து போகும். அது வெயிட்டுக்கு அது நடக்கிற பாதை ரொம்ப பள்ளமாகும். மரங்களை உடச்சி போடும். நிறைய சாப்பிட்டுட்டு அளவில்லாமல் நடந்து போகும். போகிற வழியிலலாம் சாணி போடும். சாணியிலேருந்து நிறைய புது வகையான மரம், செடி, கொடிகள்லாம் வளரும். இப்படி தான் காடுகள் நிறைய அனிமல்ஸால் வளர்ந்தது. மனுஷங்களோட எவல்யூஷன் உருவாகிறதுக்கு முன்னாடியே மனுஷங்களுக்கு தேவையான வளங்களை எல்லாத்தையும் உருவாக்கி கொடுத்தது இந்த அனிமல்ஸ் தான். ஒரு இடத்துல யார் ரொம்ப நாள் வாழ்ந்திருக்காங்களோ அவங்க தான் அந்த இடத்துக்கு சொந்தமானவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முன்னாடி வாழ்ந்தது அனிமல்ஸ் தான். இப்போ யோசிச்சு பாருங்க, அனிமல்ஸ் நம்மளோட சேர்ந்து வாழுதா இல்லை நம்ம அனிமல்ஸோட சேர்ந்து வாழ்றோமா?